ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ஒரு வழியாக மீனாவை சமாளிக்கிறதுக்குள்ளே ஏன் குறை உயிரும் போயிடுமேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டுட்டாங்க நம்ம முத்து. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோனை கொடுன்னு கேட்க ஐயோ வேதாளம் முருங்கை மரம் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாங்க. முருங்கை மரம்லாம் ஏறலப்பா கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கி செல்ஃபி உலகத்தில் செல்ஃபி எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு சத்துக்குன்னு ஒரு செல்ஃபை போட்டாச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறாரு. இது யாருக்குன்னு கேட்டால் கிறிஷுக்கு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்துகிட்டு வந்தேன்ட்டாங்க. ஐயோ பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படியோ பச்சி முன்னாடியே பரன்னு அடிச்சிருச்சாட்டுக்கு மனசுக்குள்ள. சரி பரவாயில்ல விடுங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கே போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு இவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ரோகிணி ஒரு பக்கம் கோட் ஷூட்லாம் பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் விடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பிறந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி போயிட்டு பையனுக்கு விஷ் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லாரையும் அதாவது வீட்டில் கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு வரவேற்றுட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்து மீனாவும் நம்ம முத்துவும் வந்தோடனே என்னடா அது ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டால் என் பிறந்த நாள்ன்றாங்க. வேற லெவல்பான்னு சொல்லிட்டு இவங்க கேக் வெட்டுறதுக்குள்ள அவங்க நின்று கேக் வெட்டாங்க. இந்த பொண்ணு அம்மா மாதிரி தெரிலங்க, இவங்க 2 பேரும் அப்பா அம்மா மாதிரி கேக் வெட்டுறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லபடியாக கேக் வெட்டி ஹாப்பியாக இருந்துட்டு வெளியே வரும்போது இது மாதிரி என் பொண்ணு தான் இவனுக்கு அம்மாங்கிற உண்மையை சொல்லி வயசானவரை கட்டி கொடுத்தங்கிற வரையும் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க யோசிக்கிறாங்க, இதெல்லாம் தேவையா, பெத்த பிள்ளைகிட்டே போய் அம்மா யாருன்னு சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அது உங்கள் ரோகிணி தான், அது உண்மை தெரிஞ்சுன்னா என்ன பண்ண போகிறீங்களோ. இன்னொரு பக்கம் சொல்லிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு இவங்க கிளம்ப. நம்ம ரோகிணி ஒரு பக்கம் அவங்க எதுக்கு இங்கே வரக்கூடாது, ஏன் இதெல்லாம் நீ கூப்பிட்ற, சொல்லவே கூடாது, வெளியே போன்னு சொல்லு அப்படின்றாங்க. அது எப்படிப்பா வீட்டுக்கு வந்த மனுஷனை போய் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும், வந்தாரை வாழை வைக்கும் தமிழகம் அப்பா, இதை எப்படிப்பா நாங்கள் முடியாதுன்னு சொல்றது. இன்னொரு பக்கம் நம்ம ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டைங்க. இவங்களுக்கு சண்டைக்காரி நீ தான் சொல்லிட்டு சண்டை கோழி பாட்டை போட்டு ஒன்றும் மாட்டுக்கு, ஏன்னா அவங்க அம்மா அப்பாவால் சண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்